டேய் வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய் செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கலாம் போடுங்கடா. இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாரத்தை விற்கலாம். டேய் டேய் ஏன்டா ஏன் போட்டோ செருப்பால் அடிக்கிறீங்க? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா அதுக்கு போட்டுருவீங்களா? நாளைக்கு என்ன வெட்ட சொன்னா வெட்டுறீங்களா? ஜெயிச்சு 2 வருஷம் ஆச்சு, 10 காசு சம்பாதிக்க முடியல. அந்த ஆள் வேற எல்லாத்துக்கும் கணக்கு கேட்கறான். காது குத்துறதுல இருந்து கல்யாண காட்சி வரைக்கும் கையில இருந்து மொய் வைக்க வேண்டியதா இருக்கு. பக்கத்து தொகுதி எம்எல்ஏ பாரியா ஜெயிச்ச 6 மாசத்துல ஆடி கார் வாங்கிட்டான். அவன் ஆடியில வாங்கினானா நம்ம ஆவணியில வாங்குவோம். என்னது நம்ம ஆவணியில வாங்குவோம்? என்னடே ஆடி காருக்கும் ஆடி மாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களை எல்லாரும் வச்சுட்டு எப்படி நான் முன்னேறுவேன்? என்னங்க பாரக்குளத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு வர போறீங்களாமே? அப்படியே எங்க அக்கா ஒரு சுந்தர டப்புலயும் ஒரு ஸ்டேஷன் போட்டீங்கன்னா எனக்கும் அடிக்கடி போயிட்டு வர வசதியா இருக்கும். வாடி நம்ம வீட்டு பசுமாட பக்கத்து வீட்டு வாசல்ல போய் சாணி போடுது. எதிர்த்து வீட்டு எருமை எந்த வீட்டு வாசல்ல போய் சாணி போட்டா உனக்கு என்னடி? எருமை உள்ளபடி. அண்ணே ஸ்டேஷன் கொண்டு வரணும் மில்லு உனக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம். அவனை விடுறா. பாரக்குளத்துக்கு வராத ரயில்வே ஸ்டேஷன் வேற எந்த குளத்துக்கு வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? சிவகங்கைக்கும் பாரக்குளத்துக்கும் நடுவில் ரயில்வே டிராக்ல பாம்பு வெடிக்கணும். சுந்தர அடுப்புக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்தா ட்ரெயினுக்கே பாம்பு வைப்பணும். ரயில்வே மினிஸ்டருக்கு லெட்டர் போடுங்கடா. அதோட ஃபைல ஓரம் கட்டிடுவாங்க. டேய் முருகா அதை அடிச்சு விடு. கணேசா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் பள்ளி அதை ஒட்டி விடு. அண்ணே ஆன் பார் பண்ட் எடுக்கலண்ணே. ஆண் பாரு பெண்டா நான் எடுக்கிறேன். ஆண்பார் பெண்ட் எடுக்கணும் மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிடா. எங்க ஆண்பார் பெண்ட் இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா. பெண்டு எடுத்தது மாதிரி ஆச்சு, சொஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. ஏத்தாச்சி முட்டை உடைச்சதுக்கு இந்த பழப்பிரியா இங்க மட்டவனுக்கு தாண்டா தெரியும் வழி. வாடா மாப்ள. மாப்ள 10 சைக்கிள் வாடகைக்கு வேணும்டா. எதுக்குடா மாப்ள? இந்த கூத்தலூர்காரனுங்க பேண்ட கட்டுறதுக்காக போயிட்டு இருக்கோம். பைக்ல போலாம்ல? பைக்ல போனா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டாலோ ரிப்பேர் ஆயிட்டாலோ தூக்கிட்டு வர முடியுமா? இதே சைக்கிள்ல தள்ளி தூக்கிட்டு வந்துடலாம்ல? கரெக்டான ஐடியா மாப்ள. என் சைக்கிளை ஃபுல்லா எடுத்துட்டா வாடகையே வேணா. ஏய் இங்க இருந்து பிரிஞ்சு போய் 4 மூலையில இருந்து தாக்கணும். நான் மந்தையில உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காயிடோ. சீட்டாடி விளையாடி சீட்டு இன்னைக்கு ஒரு சீட்டை கிளிக்கிறே. எங்க ஊரு கர்ணியா தலையில தூக்கி பிடிச்சு கழட்டேடா. நௌகரி ஜெயிச்சற மச்சான். பாண்டியத்துக்காரங்க நம்ம ஊர்காரங்க துணியா ஊக்குறாங்க. எல்லாரும் ஓடியாங்க. டேய் எல்லாம் எஸ்கேப் ஆகிடா. மாப்ள டேய் எப்படி சைக்கிள் தான் விட்டு போயடா. அவசரத்துக்கு தலையில தூக்கி வச்சிட்டு வந்துடலாம் சொன்னேன். ஏய் ஊரை சுத்தி ரவுண்ட் கட்டுங்கப்பா. யாரையும் வெளிய விட்டுறாங்க. இப்படி ஊரை சுத்தி காட்டியடா. ஒரு டொரினோ குடிச்சாத்தே சாவ தீரு. எப்படியும் சைக்கிள் எடுக்க அவங்க இங்க வந்துடா ஆகணும். எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. மயனி அத காலி விடிட்ட. உன் சைக்கிள் சேஃப்டி பண்ணு அவ்வளவுதானே? சொல்லு மாப்ள. சரி மாப்ள. பாரு என்ன நடக்குது. எல்லாம் வச்ச போறப்ப தீ பிடிச்சி எரியுது. மார்க்கெல்லாம் குறங்கடா ஓடுங்கப்பா. மாப்ள சூப்பர் ஐடியாடா. ஓடியா சைக்கிள் சுத்துவோம். ஆடியா வரதுக்காரங்க கொக்கா. டேய் வேமா நீங்க. டேய் ஆண்பார் பெண்ட். என்னடா வேணும்? எடுக்கணும். அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. நான் ஒண்ணு எடுக்கணும்டா. எங்க ஊர்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா. ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டா. வாங்க பாய். ஐயா வணக்கம். செல்வி அண்ணனை கூப்பிடுமா. இரு நான் வர வைக்கிறேன். ஐயா செல்வம் அப்பா வெளியே போயிட்டாப்பா, வந்து சாப்பிட்டு போயா. சீக்கிரமா 2 இட்லியை பிச்சு போடு, சாப்பிட்டு திரும்ப. போட்டு கொடுத்துட்டியே என்ன பெத்த தாயே. புருஷன் கிட்ட நல்ல பொண்டாட்டின்னு பேர் வாங்குறதுக்கா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஒளிஞ்சிட்டு கிடப்பேன். எப்பா 7 போட்டோவும் 30 கையெழுத்து போட்டு கொடு. என் பேர்ல ப்ராப்பர்ட்டி தான் வாங்க போறீங்களாப்பா? இல்ல தம்பி, உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க போறோம். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்க. என்ன பிள்ளை வெளிநாட்டு கடத்து பாக்குற? அண்ணே அப்பா உனக்கு பெருசா நெட்டு கட்ட பாக்குறாரு, மாட்டிராத. கபார் கிழக்க சிங்கப்பூர் மலேசியான்னு போனாலும் சரி, மேற்கு மஸ்கட் துபாய்னு போனாலும் சரி, இனிமே அவன் அந்த ஊர்ல இருக்க கூடாது. அவன் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். இந்த நாய் ஏன் என்ன பார்த்து குலைக்குது? செல்வத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றீங்கல்ல, அது குட்டிக்கு பிடிக்கல. இப்ப திடீர்னு அவன் எதுக்கு வெளிநாடு போக சொல்றீங்க? ஒருத்த வேட்டி வருவனா அவன் ஊருக்கே போய் அவன் பேண்ட உருவதா? மொத்த கூத்தல் ஊரையும் கலக்கடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு தண்டவாளத்துல பாம்பு வச்ச பயலுகளை உங்க ஆளுங்க பிடிக்கல.
என் பிள்ளை தானே பிடிச்சாந்து கொடுத்தான். அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. வடக்கு பக்கம் போறானுங்கன்னு தெரிஞ்சு நான் ஏன் தெற்கு பக்கம் ஆளை விட்டு தேட விட்டேன் தெரியுமா? வடக்கு பக்கம் போறவனுங்க கிழக்கால திரும்புறானுங்களா இல்ல மேற்கால திரும்புறாங்களான்னு பார்த்து அவனை அனுப்புனவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனா நீ அவசரப்பட்டு அவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்ட. இப்போ அவனுங்களை தூண்டி விட்டவன் யாருன்னு தெரியாமலே போச்சு. அதான் நிதானம் வேணும். வெறும் வேகம் மட்டும் பத்தாது, அனுபவத்தை படிக்கணும். நான் ஊருக்கு போகிறேன்ப்பா. ஆனால் ஃபாரின்லாம் வேணாம்ப்பா. திருச்சியில் மாரியப்ப மாமாவோட ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு தொழில் கற்றுக்குறேன்ப்பா. திருச்சினா நீ 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடுவேன். இல்லைப்பா, நீங்களா கூப்பிடாம சத்தியமாக இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன். அப்போ பாஸ்போர்ட் எடுத்து வைங்க, எப்பாவது உதவும். என்னடா மாப்ள அப்பா சொன்னா எல்லாம் சரியா தாண்டா இருக்கும். ஏய் மீச பாத்து வீரபாண்டியனை பள்ளிக்கூடம் கட்டுற கணக்கு எடுத்து வச்சனாரா? உங்களை உடனே வர சொன்னாரா? பாதியில வர பண்ணி எருமை 32 லட்சம் ரூபாய்க்கு இந்த டெண்டர் ஓகே ஆயிருக்குண்ணே. ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி. ஏன் முருகேசா, ஐயா, நம்ம சுப்பியான வீடு கட்டினாரு, அது என்ன செலவாச்சுன்னு சொன்னாரு? 1100 சதுரடி 8 லட்சம் ஆயிருச்சுன்னு சொன்னாரியா. அப்போ 2500 சதுரடிக்கு ஒரு 19-20 லட்ச ரூபா தானே வரணும். வீடுனா கண்ணு காது வாய் முக்கெல்லாம் வச்சு அலங்காரம் படுத்துவாங்க. இது பெட்டி பெட்டியா தடுக்க வேண்டியது தானே? கான்ட்ராக்ட் எடுத்தது பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனினா வெளியில கதவு போட்டு தங்கத்தில் நல்லா வைக்க போறான். பேசாம அந்த கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டுரு, நம்ம வீர மேஸ்திரி வச்சு கட்டிக்கலாம். அவன் கோர்ட்டு கீர்ட்டுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே. கோர்ட்டுக்குள்ள போனா அங்கேயே குடும்பம் நடத்திடுவானா? வெளியே வரணும்ல, வாசல்லே வச்சு வெட்டி போட மாட்டான். அவன் அந்த கான்ட்ராக்டர் வர சொல்லு. சரின்னு. இவன் பச்சை புள்ள மாதிரி இருக்கான் இல்லை அப்படி நடிக்கிறானான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆளை போட்டு கண்காணிங்க. எனக்கு வேட்டு தேவையாடா? பள்ளிக்கூட கணக்குல இருந்து பால்கார கணக்கு வரைக்கும் அந்த ஆளுகிட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50,000 பேர் ஓட்டு போட்டதுக்கு 4 கை காட்டிட்டு போயிட்டான். அத்தனை பேருக்கு மீட்டிங்க போட்டு தொண்டைக்கிளிய கத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்ட கேட்டு அவன் வீட்டுல கொடுத்த காஞ்சு போன கஞ்சியும் பிஞ்சு போன பாயசத்தையும் அந்த நேரத்துல குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து வாய்க்குள்ள கையை விட்டு வாழ்ந்து எடுத்தது நான் தானே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. பேசாம இருந்தாலும் போட்டு தள்ளிடலாங்க. போட்டுருவியா? 5 லட்சம் தரேன். வெளியில 10 லட்சத்துக்கு வண்டி இருக்கு, அதையும் தரேன். போட்டுருவியா? நானா? பயமா இருக்குல்ல? எருமை இந்த ஊர்ல அந்த ஆளுக்கு எதிராக கத்திய திட்டுங்கடா, கைப்பிடிய திட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. நாய் வேலை பார்த்து போர் அடிச்சு போச்சியா? இனிமே நரி வேலை தான் பார்க்கணும். வீரபாண்டிய கான்ட்ராக்டர் பார்க்கும்போது குத்துவே வெட்டுவேன்னு வசனம் பேசுவான். அதை யூஸ் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் அல்போன்ஸை வச்சு கான்ட்ராக்டர் போடுவோம். அழிய தூக்கி வீரபாண்டி மேல போடுவோம். அல்போன்ஸ் இப்ப அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது இல்லைண்ணே. ஏன்? அவன் பையன் செத்துல இருந்து அப்படியே உடஞ்சு போயிட்டானே. புள்ள செத்தா அந்த அளவுக்கு உடஞ்சு போயிருவாங்களா? ஆமா, சோகத்துல பெரிய சோகம், புத்திர சோகம். இந்த வீரபாண்டி 15 வருஷத்துக்கு முன்னால அவன் அப்ப செத்தப்போ எழுதிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல சாவு விடல. அதான் கம்பீரமா இருக்கான். அவன் உடஞ்சி உட்காரணும்னா அவன் புள்ளைய போடணும். அவன் பையன் தான் ஊர்லயே இல்லையே, திருச்சியில வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். இன்னும் வசதியா போச்சு. டேய், நம்ம திருச்சியில அன்புராஜுக்கு போன் போடு. எம்எல்ஏ ஃபோன் பண்றாரு. எப்படி இருக்கு அன்பு? என்ன திடீர்னு என்ன விஷயம்? போன வைங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம பீட்டர் வர சொல்லு. பையன் பேரு செல்வம், ஆர்கே ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றான். உனக்கு அவனுக்கும் பர்சனல் பிரச்சனை, அதனால தான் நீ போட்டு தள்ளனே ரெக்கார்ட்ல வரணும். இது பிளான் மர்டர், யாருக்கும் தெரியக்கூடாது. டைம் லிமிட் கிடையாது. பொறுமையா தெளிவா செய்யறேன். சரிண்ணா. இது காசுக்காக பண்ணல, பேருக்காக பண்றோம். மிஸ்ஸே ஆகக்கூடாது. காசே வாங்கலையா? யாருண்ணா அது? எம்எல்ஏ ராஜலிங்கம், தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவன். எப்ப வேணாலும் மந்திரி ஆயிருவான். ஓகேண்ணா. டேய் வாசு, செல்வத்தை கூட்டிட்டு போய் நம்ம சமயபுரம் லேஅவுட்லாம் கொஞ்சம் காமிச்சிடுறாங்க. சரிண்ணே. குமார், ஏற்பாடு போற 4 பாட் ரீசேல் வந்துருக்குது. ஒரு மலேசியா பாட்டி பார்க்க வந்திருக்காங்க. டேய், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க விட்றாத, கலைச்சு விட்டுருவாங்க. ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட்டா? திருச்சி ஏர்போர்ட்டை பெருசு பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற லேண்ட்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா படிச்சேனே. அதெல்லாம் நடக்காதடா. நாங்க 4 ரியல் எஸ்டேட் பாட்டிங்க சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல. மாப்ள, அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன்னு சொன்னால ஒயிட்லகா இந்த காலேஜ்ல தான் படிக்குது போல. அவதான் உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. பிச்சை போடுறது கூட அதே மாதிரி இருக்குடா. பிச்சை எடுக்கிறவன் வேணா விதவிதமா இருக்கலாம், ஆனா பிச்சை போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். பிச்சை போடுறதுல ஒரு விதம் இருக்கு, புரியாது?
மாப்ள நீங்க வந்துட்டியாடா? பாட்டுக்கா ஊரை விட்டு வந்துட்டு உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கல தூக்கம் இல்ல. அதான் உன் கூட வந்து தங்கிருந்துட்டு காவேரி தண்ணியில குளிச்சுட்டு இங்க பெல்லு கம்பெனி இருக்காம்ல, சைக்கிள் கடைக்கு 10 பெல்லு வாங்கலாம்னு வந்திருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? இருக்காதா? அண்ணே, அந்த சைக்கிள் கணேஷ் அங்க வந்தானா? ஆமா. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பானே. ஆமா. அவன் உன்னை வேவ் பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்பாதான் நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு தகவல் சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. சரி சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். இதே அவன் மாரியப்ப மச்சானோட ஈரல் எஸ்டேட்டா? என்ன ஈரல் எஸ்டேட்? ரியல் எஸ்டேட். ஈரல் எஸ்டேட். ரியல் ஈரல். ஆமா. கூட்டி கொடுக்கறோம் கூட மன்னிச்சிடலாம், ஆனா காட்டி கொடுக்கறோம் மன்னிக்க கூடாதுல. துரோவிய விட்டுறலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோவிய விட்டுற கூடாது. எங்க அப்பா பேச்சை கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே, ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கணும். பெல்லு கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, சைக்கிள் பெல்லு வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ. அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்குவே நீ? உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல்லு அடிச்சுது யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தாண்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. டேய், என்னடா அண்ணன்ங்கற? அவர் உனக்கு சித்தப்ப முறையில. இங்க எல்லாமே முறதவரி தாண்டா மாப்பிள்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அத்தைய அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தாவை ஒரு வார்த்தை சொல்லிடாத, குடி கேட்டு போவு. விமலி எங்க? அவளுக்கு தான் மெசேஜ் பண்றேன். ஏய் ராதிகா, சட்டுன்னு நோக்காதே. ആ പുള്ളി എതിരിൽ നിൽക്കേ. നേത്ത് വந்தானே. எதுக்கு ராதிகையிலேருந்து கள்ளம் പറഞ്ഞു? சின்ன வயசுல கணக்கு வாத்தியார கல்லால் அடிச்சவன் ரவுடி பையன். நான் தான் ராதிகான்னு சொன்னா பின்னாலேயே சுத்தி தொல்லை பண்ணுவான். ஹாய் ராதிகா. എന്താ അത്? அப்பவே ഞാൻ പറഞ്ഞില്ല. നീ രാധിക தான். ഈറോഡിൽ നിന്ന് തിരിച്ച് പറഞ്ഞാൽ யாராவது பார்த்தா എന്തിനാ விசாரிக்கும்? ஈரோட்ல நின்னா திருச்சி நான் சொல்ல மாட்டேன், ஈரோடுன்னு தான் சொல்லுவேன். ஏய், தமாஷா ஒன்றும் പറയ வேண்டாம். இப்போ எந்த காரியம்? உன் சொந்த ஊரு சிவகங்கையில மதகுப்பட்டி தானே? எந்த பட்டின்னு சொல்லுங்க. பட்டின்னு சொன்னா நாயின்னு அர்த்தமாகும். நாய் பேயெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ராதிகான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஹலோ, என் பேர் கோபிகா, ஸ்தலம் பாலக்காடான. என்னங்க நீங்க ஆட்டோகிராஃப் ஹீரோயின் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க கூட யாரையாவது அவாய்ட் பண்ணோம்னா மம்முட்டி, மோகன்லால், சுரேஷ் கோபின்னு சொல்லுவோம். நீங்க என்னடான்னா கோபிகா மேனன், தீபிகா படுகோனன், மாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எழுதுறீங்க. நீ அப்பவும் இதே மாதிரி கோபுரம் போட்டு தான் வச்சிருந்த, இப்பவும் அதே கோபுரம் போட்டு தான் வச்சிருக்க. ஏய், பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு கோபுரம் இன்னொன்னு வட்டம். அதுல ஒன்னு தான் வைக்க முடியும். குருவாயூர் கோயில நின்னுக்கிட்டு சட்டை போடாதவெல்லாம் ஏன் புருஷன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அட, இப்போ நம்ம ஊர் தமிழ் ரொம்ப நல்லா பேசுறியே. அதே சீக்கிரமா பஸ் கிளம்ப போகுது. அண்ணா கசாரைக்கு ஆதரவு. ச்சே, ஹேண்ட் பார் பெண்ட் ஆயிருச்சே. எடுத்துற வேண்டியதே. மாப்ள, கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் காலை தூக்குற மாதிரி. உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கேவலமான பழக்கம்? தங்கமணி கிளினிக்கு தங்கமான டாக்டர்ல போ. வாங்க. என்னடா பொம்பளை டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடிபட்டுருச்சிங்க. எங்க அடிபட்டிருக்கு? எப்பவுமே சைக்கிள் காரதே வந்து இடிப்பேன், டீப்பு பஞ்சர் ஆகு. இப்ப என்னன்னா ஒரு காருக்காரே கண்ட்ரோல் இல்லாம என் மேல வந்து இடிச்சு டயரே தெரிச்சு போச்சுப்பா. அப்ப நீங்க பஞ்சர் கடைக்குள்ள போயிருக்கணும். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது, ஓப்பனா இருக்கு. என்ன கையில அடிபட்டுதா, கால்ல அடிபட்டுதா, எங்க அடிபட்டிருந்தாலும் உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். நான் பாக்குறேன். இதுக்கு வேணா அப்பவே சொன்னேன். அன்பண்ண சொன்னாலும் வாங்க சார். என்ன சார் வேணும்? யாரா நீ? நான் இங்க வேலை செய்யறேன் சார். வேலைக்காரனா? பீட்ரு எப்போ வந்த? வா பீட்ரு, அவன் நம்ம ஊர்க்கார பையன் தான்ப்பா. டீ சாப்பிடுறியா? சொல்லு. டேய் மணி. ஏய், அவனை போய் வாங்கிட்டு சொல்லு. அதுக்கு வேற ஆள் இருக்கான் பீட்ரு. மணி. ஏய், வேலைக்காரன் தான்டா நீ, போடா. அவன் நம்ம ஊர் பையன். நானே போய் வாங்கிட்டு வரேன். என்னையா ஆபீஸ்க்குள்ள வருமா கண்டவளா கேள்வி கேட்கறான்? அவன் புது பையன், நீ யார் என்னன்னு தெரியாம. பார்த்து மரியாதையா இருந்துக்க சொல்லு. என்னங்க ஒரு டீ வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? டீ யாரா இது? கேவலமா இருக்கு. ஒழுங்கா ஒரு டீ வாங்க தெரியாது உனக்கு? ஆமாண்ணே, டீல சூடும் இல்ல சொரணையும் இல்ல. என்னது? டீல சூடும் இல்ல சுகரும் இல்லன்னு சொன்னேன். ஒழுங்கா டீ வாங்க கத்துக்கோ. என்ன வண்டியா?
என்னடா ஆச்சு மாப்பிள்ள உனக்கு? அவங்க ஏடா சும்மா விட்டுட்டு இருக்க? விட்றா டீல முகத்த கழுவுனா சிகப்பாயிடலாம்னு சொல்லுவாங்க, எனக்கு அது வாய்ப்பே கிடைக்கல. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்றா, அவங்க வவுத்துல கத்தி வச்சு குத்தி மண்ணாலி போட்டு ஏய் நம்ம இங்க வீரத்தை காட்டுறது கடை வந்திருக்கோம். ஒழுங்கா ஒதுங்கி இருந்து தொழில கத்துக்கிட்டு உருப்பட வழியா பார்க்கலாம் பார்த்தா நீயே வம்புல தூட்டு போல இருக்கு. எங்க இருந்து மாப்பிள்ள உனக்கு இந்த பொறுப்பு வந்துச்சு? தானா வந்து வம்ப விட்டு தள்ளி நின்று தேடுற பரம்பரையாடா நம்ம பரம்பரை. டேய் ஊருக்கு போடா போடுறா 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 போடுறா. அதாடி ஏடாடி எப்படி அடிச்ச? நீ தானடா போடுறான்னு அதான் போட்டேன். என்னடா காலேஜுக்குள்ள போறானுங்க? யாரா அவன்? அன்பு ராஜோட ஆளு இந்த காலேஜ்ல தான் கேண்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனும் இந்த காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். கூல் ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன். கூலிங் இல்லாம கொடுத்தா எப்படி குடிக்கிறது? ஏய் என்னடா சத்தாங்க? அண்ணே கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்லன்னு சண்டை போடுறான். கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்லனா சத்தாயிடுவே நீ. கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இருக்காதுடா. காபி கூலா இருக்காது. சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கும். சட்னில கப்பு அதிகமா இருக்கும். ஒரு சாப்பிடாண்டா. இல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லி சீட்டை கிழிச்சு. என்னடா பாக்குற? போடா. ஜோசப் காலேஜ்ல இறங்க. ஹலோ ராதிகா, எப்படி இருக்க? பார்த்து 2 நாள் ஆச்சு. போலாம் ரைட். நான் ராதிகா தான். பட் நீங்க நினைக்கிற சிவகங்கை மதுக்கப்பட்டி அசோக வித்யாலயால 5வது படிச்ச ராதிகா அட இல்ல. அட 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 பக்காவா பைரட்ட மாதிரியே சொல்றியே. பாலக்காட்டுல இருந்து படிக்கிறதுக்காக ஞான் ஏய் திருச்சி. ஏய் ஏய் ஏய், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. சின்ன வயசுல நீ ஸ்கூல் படிக்கும்போது பென்சில் சீவிட்டு இருக்கும்போது கை ஸ்லிப் ஆகி தொடைய கிழிச்சு நீ அழுதுகிட்டு இருந்த. அவசர அவசரமா என் கணக்கு போக்க கிழிச்சு எச்சி தொட்டு ஓட்டினேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து காயா ஆறிடுச்சுன்னு உன் தொடைய காட்டினேன். ஆனா அங்க தழும்பா இருந்துச்சு. உனக்கு சந்தேகமா இருந்தா பாரு தொடையில தழும்பு இருக்கும். என்னது நடு ரோட்ல வச்சு இது பாரு அது பாரு தப்பு தப்பா பேசுறீங்க? சாரி சாரி சாரி, நீ வீட்ல போய் பாரு, அதான் கரெக்டா இருக்கும். செல்வம், ஹே செல்வம், நீ எப்படிங்க? ஜெயந்தி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன். ஹே ராதிகா, நீ என்ன செல்வத்தோட டச்ல தான் இருக்கியா? பென் ஃப்ரெண்ட்ஸா, மேல் ஃப்ரெண்ட்ஸா இல்ல செல்ல டச்ல இருக்கீங்களா? ஐயோ இவன் யாருன்னு எனக்கு தெரியல. செல்வத்தை தெரியலையா? நம்ம ஸ்கூல் எஸ்பிஎல். பிளேடு, பேப்பர், தொடையில எச்ச தொட்டு ஓடுனானே, மறந்துட்டியா? இதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். இவனாடனா சொந்த ஊர் பாலக்காடு, அப்பா பேர் ஓமன குட்டேன், அண்ணன் பேர் கோமன குட்டேன், அது இதுன்னு மலையாளத்துல சம்சாரிச்சிட்டு இருக்கா. 10 நாள் நான் என்எஸ்எஸ் கேம்ப் போயிட்டு வரதுக்குள்ள நீ மலையாளியாவே மாறிட்டியா? மஞ்சு மலையாளி. எங்களுக்கு அப்பப்ப போர் அடிக்கும் போது நாங்க மலையாளத்துல தான் பேசிப்போம். போதும் பயோகிராஃபி வா. ஜெயந்தி உன் ஃபோன் நம்பர் என்ன? 9952422294. ராதிகா அது ஒரு நம்பர் தான் வித்தியாசம். 905. ஏன் நம்பர் இது கொடுத்த? ஓ சாரி, அவன் நம்பரை எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ற நம்பரா இது? மாப்பிள்ள இங்க என்னடா பண்ற? சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். வேணாம்டா மாப்பிள்ள, அது மலையாள பொண்ணாவே 2 போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ட்டு போவோம். 2 சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயனில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் அவுட் ஆகும். லீக் ஆன தொடச்சிக்கலாம் வா. நீ என்னைய தொலைக்காம போக மாட்டே. அண்ணே உன்னை பத்தி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னடா வந்திருக்கு? P ஃபார் பொறுக்கி, E ஃபார் எர்மா, T ஃபார் தீஃப், E ஃபார் எனிமி, R ஃபார் ரவுடின்னு வந்து. யாரடா அனுப்புனது? செகண்ட் இயர் அசோக். அசோக் எங்கடா அசோக்? வரவல்ல ஓடிறானே. சீதா அசோக் எங்க? என்னடா மெசேஜ் அனுப்பிச்சா? எனக்கு வசந்தான ஃபார்வர்ட் பண்ணா. வசந்தா எவன்டா வசந்திங்க? எல்லாம் வாங்க. நான் ஒழுங்கா கேண்டீன் நடத்திட்டு இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? நீதா வசந்தா என்னடா மெசேஜ் அனுப்பிச்சா? ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கனே. யார் அனுப்பிச்சது ஃபார்வர்ட் மெசேஜ் உங்களுக்கு? 83577. யாரா 8358307. நான் தான் அனுப்புனேன். அவன் மொபைலை செக் பண்றா. ஏய் மாப்ள செக் பண்றா. கேண்டீன்ல பீட்டர் மஞ்சு கிண்டல் பண்ணால அந்த கோத்துல இவளுக்கு மெசேஜ் அனுப்புனேன். யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணிட்டான். இங்க எவன் இன்பாக்ஸ்ல அந்த மெசேஜ் இல்லாம இருந்தது அவன் மொத்த துணியை உருவிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சிருவேன். சொல்லு ஜெயந்தி. ஏய் சொல்லுங்கடா. அந்த மெசேஜ் எனக்கு உடனே ஃபார்வர்ட் பண்ணு. நான் ராதிகா நம்பருக்கு அனுப்புறேன். அதை எரேஸ் பண்ணிராம எடுத்து காட்ட சொல்லு. யாருடா அந்த நம்பர்? அது தெரியலையா? யாரா அனுப்பிச்சது உங்களுக்கு இத? செல்வம் வந்திருக்கோம். ஏய் நீதான் அனுப்பிச்ச அந்த மெசேஜ்? யாரா அந்த உமா? ஏய் இவன் மொபைலை செக் பண்றா. மஞ்சு தான் அனுப்பிருக்கானே. ஏய் யார் அனுப்புனது உங்களுக்கு? ராதிகா. ஏய் மெசேஜ் அனுப்புறியா நீ? ஃபார்வர்ட் மெசேஜ் யாருன்னு எனக்கு தெரியல. 9842465567 யார் நம்பர் இது? தெரியாது. ஏய் யாரா இது? பாஸ் நான் தான் பாஸ். நான் தான் அந்த மெசேஜை கிரியேட் பண்ணேன். ஏய் நீங்க எல்லாம் கிளம்புங்க. எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. போ. என்ன பண்ற? பேசாம இரு. நான் போய் உண்மையை சொல்லிடுறேன். விடு. ஏய் உண்மையை சொன்னேன்னா உன் ட்ரெஸ்ஸை ஊத்துருவா. பரவாயில்லையா? வா. யாருன்னு தெரியுமா உனக்கு? எதுவும் பேசாத.
என் மேலதான் தப்பு. அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றேன்ல. கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போ. வாடா மாப்ள. ஏண்டா அத அடிச்சானா நீ திருப்பி அடிக்க மாட்டியா? யோ மச்சான், நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? இந்த ஊர்ல இந்த பொழைக்கிறதுக்கு பேசாம நம்ம ஊர்ல எரும மாட்டுக்கு விட்டு பொழைக்காமியா? சும்மாரா. டேய் என்ன என்னடா பண்ண சொல்ற? இவனுக்கு தேவையில்லாம மெசேஜ் கொடுத்தான். குடிப்பாயா? குடிப்பேன். அத நீ சமாளிக்கணும். அத விட்டுட்டு டேய் விடுறா. டேய் பண்ணி, நீ பாத்துக்கிட்டு இருந்தியா? டேய் விடுறா. சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா? டேய் விடுறா. அப்படி விட்டானா? விடுறா உனக்கு மட்டும் விட தெரியுமா? எனக்கு விட தெரியும்டா. ஐயாட்ட போன போட்டு சொல்றேன். டேய் போன புடிக்கிட்டா எனக்கு பிசிஓ இல்லையா? தந்தி அடிப்பு. பிராக்கல்ல பேப்பரை கட்டி விடு. விஷயம் வெளில தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் பொத்திக்கிட்டு பொறுமையா வந்திருக்கேன். நீ எதை குதிக்கிற? கொன்றுவேன். கொல்லுடா கொல்லு. நான் அதை திருச்சியை விட்டு போறதுக்குள்ள அவன் காலில் விழுகிறாப்ல கவட்டிக்குள்ள வந்து கடிச்சு துப்புறடா. என்ன சார் இது? அந்த வாத்தி ஸ்ட்ரைட்டா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். தூக்குறேன் சார் அந்த வாத்திய. பொறுமையா இரு. பேசாம நீ அரெஸ்ட் ஆயிடு. அப்பதான் இந்த டேபிள்ல இருக்கிற உன் கேஸ் ஃபைல் அந்த செல்ஃபுக்கு போகும். ஒரே வாரத்துல நீ பெயில வெளிய வந்துடலாம். இல்லாட்டா கமிஷனர் உன் ஃபைல புள்ளி வச்சிருவாரு. அரெஸ்ட் பண்ணுங்க சார். அடடே என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு இடம் ரெஜிஸ்டர் பண்ண வந்தேன். யார் வீட்டு காசு இடம்? உன்னை எம்எல்ஏ வாக்கி விட்டு ஊர் மக்களுக்கு நல்லது செய்வ நினைச்சா ஆத்துமணல கொள்ளை அடிச்சு ஓம் வீட்டுக்கு சொத்து சேர்க்க. என்னண்ணே கொள்ளைகள் தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு சொத்து வாங்க? 70 லட்சம் ரூபாய் கண்ணே. 70 லட்சம் தானா? ஆமாண்ணே. டேய் அந்த வண்டியை மடங்குங்களா. ஐயா உங்க பிரச்சனைல எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. மொத்த கிரைய தொகை 7 கோடியே 30 லட்சம் ரூபாய். எங்க குடும்பம் பெரிய குடும்பம். இந்த பணம் போனாதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் முடியும். உங்க பணத்தை நாங்க ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் நகரக்கூடாது. இதுக்கு ஈஸி போடுங்க. என்னடா இது? எங்க இருந்து வந்து இந்த 7 கோடி 30 லட்சம் ரூபா? மரக்கடையில இருந்து வந்ததா இல்ல உரக்கடையில இருந்து வந்ததா? இல்லண்ணே பொண்டாட்டியோட நகையை வித்த விவசாயத்துல கொஞ்சம் காசு வந்தது. ஓஹோ, உன் பொண்டாட்டி 40 கிலோ நகை போட்டுக்கிட்டு வந்தாளா? என்னண்ணே கொஞ்சம் மரியாதை கொடுத்த ஓரா பேசுறீங்க. சிவகங்கை தொகுதிக்கு நான் எம்எல்ஏவா நீங்க எம்எல்ஏவா? எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வீட்டுல இருந்து காசு எடுத்து வந்தா கட்சி நடத்துறாங்களா? என் வார்த்தையை நம்பி 50,000 பேர் ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ வாக்கியிருக்காங்களா? அவங்க மூஞ்சில நான் எப்படி போய் முடிக்கிறது? ஐயா ரெக்கார்ட்ல எல்லாமே பதிவாயிருச்சான். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாத தம்பி. அப்பா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரு சின்ன ஐடியா சொல்லியா? தப்பான காசுல இவர் பேர்ல வாங்கின சொத்தெல்லாம் சிவகங்கை முனிசிபாலிட்டிக்கு பப்ளிக்கு தானமா இவரே எழுதி வச்சிடலாம். உடனே எப்படி பண்ண முடியுமா? நிச்சயமாப்பா. அது ஸ்டாம்ப் டியூட்டி கம்மி தான். 10 நிமிஷம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடலாம். சரியா? வரண்ணே 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்து நான் சொல்றது அடிங்க. சிவகங்கை மாவட்டம் பாறைக்குள கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த எஸ் பெரியசாமியின் மகன் பி ராஜலிங்கம் வயது 46 ஆகிய நான் சம்மதித்து எழுதி கொடுத்த தானப்பத்திரம் என்னவென்றால் திருச்சி மாவட்டம் பேரையூர் கிராமம் சர்வே எண் 141 142 143 120 ஏக்கரையும் சிவகங்கை முனிசிபாலிட்டி பெயரில் எழுதி கொடுக்க முழு மனுஷன் சம்மதிக்கிறேன். சரிப்பா. உள்ள போய் கையெழுத்து போடு. இல்லை நான் கவர்மெண்ட் ஜிப்ல ஏறி போய் கம்பி என்ன வேண்டியிருக்கும். போ. ராஜலிங்கம், எப்ப நீ பொதுமக்கள் பணத்தை திருடுனியோ அப்பவே உனக்கு எம்எல்ஏவா இருக்கிற தகுதி இல்லாமல் போச்சு. இன்னும் 15 நாளைக்குள்ள பதவியை ராஜினாமா பண்ணணும். சிவகங்கைக்கு இடைத்தேர்தல் வரணும். கபால், நீ ராஜினாமா பண்ணனாலும் இடைத்தேர்தல் வரும், நீ செத்து போயிட்டாலும் இடைத்தேர்தல் வரும். போ.